إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஒரு பதிவிலே எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை முன்வைத்து இதில் உள்ளவை சரியானவையா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வீட்டில் பேரீச்சம்பழம் இல்லை எனில் அந்த வீட்டார் பசியோடு இருப்பார்கள் என நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக சஹீஹ் முஸ்லிமிலே 2046வது இலக்கத்தில் இது காணப்படுவதாக எழுதப்பட்டுள்ளது. இது உண்மையானதா என்றால் நிச்சயமாக இது உண்மையானதாகும், சஹீஹான ஹதீஸ் ஆகும். இதே இலக்கத்தில் இந்த விடயம் இன்னும் ஒரு வடிவிலே சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. லா யஜூ அஹ்லு பைத்தின் இந்தஹுமுத் தமர், யாரிடம் ஈத்தம்பழம் இருக்கின்றதோ அந்த வீட்டார் பசியோடு இருக்க மாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறியதாக இதே விடயம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த இரண்டு ஹதீஸ்களும் சஹீஹ் முஸ்லிமிலே ஈத்தம்பழம் போன்ற உணவுகளை வீட்டினருக்காக வீடுகளுக்கு கொண்டு வருதல் என்று இமாம் நவவி அவர்கள் தலைப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸின் கருத்தை உணர்த்தும் விதத்திலே இந்த தலைப்பு காணப்படுகின்றது. இமாம் அஹ்மத் அல் குர்துபி என்ற ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டின் முதல் அரைவாசியில் வாழ்ந்து மரணித்த அந்த அறிஞர் இதன் சரியான விளக்கத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதே நேரம் ஒரு சில பிரபல்யமான அறிஞர்கள் கூட இந்த ஹதீஸுக்கு தவறான விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். எந்த ஒரு குர்ஆன் வசனமாக இருந்தாலும் எந்த ஒரு சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் அதே விடயத்தை பேசுகின்ற குர்ஆன் வசனங்கள் சஹீஹான ஹதீஸின் ஒளியில் பார்க்கும் போதுதான் அதன் உண்மை கருத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய காலம் என்பது கேள்விகளுக்கு மேல் கேள்வி தொடுக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. எப்படியோ இஸ்லாமிய வழிகாட்டல் என்பது அனைத்தையும் அறிந்த அல்லாஹ்வின் வழிகாட்டல் ஆகும். அவற்றை படித்து மக்களுக்கு போதிக்கின்றவர்கள் அறிவுக்கோ நடைமுறைக்கோ பொருந்தாத விதத்தில் அந்த குர்ஆன் வசனத்தை அந்த ஹதீஸை அவர்களுக்கு சிந்தனையில் வருவதையெல்லாம் கொண்டு விளக்கம் கூறுவது தவறானதாகும். எப்படியோ இந்த ஹதீஸை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இது மிகச் சரியானது. மனிதர்களுக்கு உணவு என்பது அடிப்படை தேவையாகும். இந்த உணவு ஒவ்வொரு பகுதியில் வித்தியாசமான உணவுகளை உண்பார்கள். நபியின் காலத்திலே பல்வேறு சிறப்பான உணவுகள் இருந்தாலும் ஈத்தம்பழம் என்பது அடிப்படையாக அவர்கள் உண்ணுகின்ற பசியை போக்குகின்ற ஒரு உணவாக இருந்தது. எனவே ஈத்தம்பழம் ஒரு வீட்டிலே இல்லை என்றால் அவர்கள் பசியோடு இருப்பார்கள் என்பதை, ஈத்தம்பழம் என்பது அல்லாஹ்விடம் சிறந்த உணவு என்று ஒரு சிலர் புரிந்திருக்கின்றார்கள், கூறுகின்றார்கள். அது மிக தவறானது. ஏனைய ஹதீஸ்கள் ஈத்தம்பழம் என்பது அவர்களுடைய அடிப்படை உணவு என்பதையும், அது ஒரு வீட்டிலே இருந்து விட்டால் உணவு மிக குறைவாக இருந்த அந்த நிலைகளிலே உணவு என்பது அவர்களுக்கு கிடைத்துவிடும், பசியை போக்கிக் கொள்ளலாம் என்பதை கூறுகின்ற ஹதீஸாகவே இது காணப்படுகின்றது. இலங்கை நாட்டை கொண்டு நாம் இதனை தெளிவுபடுத்துவதென்றால் பெரும்பாலும் இலங்கையிலே அரிசியை நாம் சாப்பிடுவோம். இலங்கையரை பொறுத்தவரையில் ஒரு வீட்டிலே அரிசி இருக்கும் என்றிருந்தால் அல்லது அரிசி இல்லை என்றால் அவர்கள் பசியோடு இருப்பார்கள் என கூறுவது மிக பொருத்தமானதாகும். இஸ்லாமிய வழிகாட்டல் உணவு விடயத்திலே இதே சஹீஹ் முஸ்லிமிலே நாம் ஒரு ஹதீஸை பார்க்கலாம். தனது பொறுப்பில் உள்ளவர்களுக்கு உணவு கொடுக்காமல் இருப்பதே ஒரு மனிதனுக்கு போதுமான பாவமாகும் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள்.
இங்கே இமாம் நவவி அவர்கள் இட்டிருக்கின்ற தலைப்பும் கூட ஈத்தம்பலம் இது போன்ற உணவுகளை வீட்டினருக்காக கொண்டு வர வேண்டும் என்ற அந்த சரியான விளக்கத்தின் அடிப்படையில் தலைப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த ஹதீஸை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈத்தம்பலத்தை சிறப்பித்து கூறுகின்ற ஹதீஸ் கிடையாது. வீட்டினருக்கு உணவை ஏற்பாடு செய்ய வேண்டும், அது மனிதனின் அடிப்படை தேவை. வசதி இருந்தும் வீட்டினருக்கு உணவு கொடுக்காவிட்டால் அது பெரிய பாவம் என்பன போன்றவற்றை சொல்லுகின்ற ஹதீஸ்களில் ஒன்றாக உணவு என்பது மனிதனின் அடிப்படை தேவை, அது கவனிக்கப்பட வேண்டும் என்பதை கூறுகின்ற ஒரு ஹதீஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சுருக்கம் என்னவென்றால், ஆண்கள் குடும்பத்தினரை கவனிப்பது அவர்களது கடமை என இஸ்லாம் கூறுகின்றது. உழைத்து தனது பொறுப்பினர் உள்ளவர்களுக்கு அடிப்படை தேவைகளில் முதன்மையான உணவு என்பதை கொடுப்பது கூட அல்லாஹ் கூறியதன் பிரகாரம் இதனை நான் செய்கின்றேன் என ஒரு முஸ்லிம் செய்கின்ற போது அதற்கு கூட அல்லாஹ்விடம் கூலி கிடைக்கின்றது. உண்மையான ஒரு முஸ்லிம் தனது பொறுப்பில் உள்ளவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்ய வேண்டும், பசியில் விட்டுவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகின்றதே ஒழிய ஈத்தம்பலம் உண்ணுவது சிறப்பானது, அதனை தின்றுவிட்டால் பசி போகும் என்றெல்லாம் யாராவது புரிந்து கொண்டால் அது அவர்களுடைய தவறாகும். ஒட்டுமொத்தத்தில் இந்த ஹதீஸ் கூறுகின்ற விடயம் மிகச் சரியானதே ஆகும்.